வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைம் சீரிஸ் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 2-3 டேட்டா டைப் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட். ஸோ ஸ்டாண்டர்டாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேட் டைம் 64 NS என்ற ஒரு டேட்டா டைப் இருக்குது. கிட்டத்தட்ட மேபி உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக மேபி உங்களோட டேட்டா செட்டில் வந்து என்ன ஆப்ஜெக்ட் ஃபார்மேட்டில் உங்களோட டைம் சீரிஸ் இந்த டேட் டைம் டேட் ஆயிரும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் கன்வெர்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதை டேட் டைம் ஃபார்மேட் உங்களோட டைம் சீரிஸ் அனாலிசிஸ் பர்பஸுக்கு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் கொமனாக வந்து ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டேட் டைம் 64 NS. இதில் வந்து 64ன்றது ஒன்றுமே இல்லை, 64 பிட்ஸ். அந்த 64 பிட்ஸ் மெமரியில் வந்து எனக்கு ஸ்டோர் ஆகும். இல்லை NSன்னு சொல்ல வரது என்ன நேனோ செகண்ட் என்ன மென்ஷன் பண்ண முடியும். சரியா, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மேட். அதில் ஒரு சாம்பிள் கோட் ஒன்று கொடுத்துருக்குறாரு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இந்த லோ லெவல் என்று கொடுத்து ஒரு டைப் பண்ணி கொடுத்துருக்குறது M8 NS என்று கிட்டத்தட்ட என்ன முதலாவது ரெண்டாவது சேம் தான். பட் இந்த ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கொமனாக வந்து என்ன நீங்கள் நம்பாயில் வந்து கம்பைலிங் டைமில் வந்து எனக்கு யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் ஆகும். பட் கொமனாக வந்து நாங்கள் ஸ்டாண்டர்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். இது அகெயின் இது வந்து ஒரு இன்டர்னல் ரிப்ரசன்டேஷனாக வந்து கன்சிடர் பண்ணி இதுவுமே என்ன ஒரு வே ஆஃப் என்ன ரீப்ரசென்டிங் டைம் சீரிஸ் டேட்டா. அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதில் எம்ன்றது ஒன்றுமே இல்லைன்னு, அது ஒரு டைப் கேரக்டர் கோட். அதில் 8 சொல்ல வரது நாங்கள் மேலே 64 சொன்னேன் தானே, 64 பிட்ஸ். அதை வந்து இங்கே பைட்ஸில் வச்சுக்கலாம், லேட்டாக பைட்ஸில் வச்சுக்கலாம். சரி, அவ்வளோ இதில் வேறு ஒன்றுமே இல்லை. வந்து ஏரோ வந்து இந்த பைட் ஓடரை குடிக்கல, ஏரோ வந்து போட்டு லெஸ் தான் கிரேட், அது வந்து பைட் ஓடரை குடிக்கும். சரி, இதை ஒரு இன்னொரு வே ஆஃப் என்ன ரீப்ரசென்டிங் டைம் சீரிஸ் டேட்டா ஃபார்மேட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக மென்ஷன் பண்ணிக்க டேட் டைம் 64 ஸ்கேப்லேட்டுக்கு NST இது ஒன்றுமே இல்லை. என்ன டிசெட் இருந்து குறிக்கிறது டைம் ஷோன். டைம் ஷோர் அவேர்னஸை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சாம்பிள் கோடில் பார்த்தீங்களா, நீங்கள் எந்த டைம் ஷோவில் வந்து உங்களோட டைம் சீரிஸ் டேட்டா வந்து அந்த டேட்டை வந்து ரிப்ரசென்ட் பண்ணணும், டேட்டில் டைமை வந்து நீங்கள் ரிப்ரசென்ட் பண்ணுறீங்க. அப்போ இது இந்த சினாரியில் வந்து நீங்கள் இந்த மாதிரியான டைப் என்ன நீங்கள் யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். டேட் டைம் 64 NS டிசெட் டைம் ஷோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலாவது வந்து லாஸ்ட்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா UTC. அதான் டேட் டைம் நீங்கள் வந்து டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா UTCன்னு சொல்ல வர என்ன கோஆர்டினேட்டட் யூனிவர்சல் டைம். சரி, கிட்டத்தட்ட என்ன நீங்கள் எந்த யூடியூப் உங்களுக்கு தெரியுமா டைமில் வந்து இந்த மாதிரி யூனிவர்சல் டைமை நாங்கள் ரிப்ரசென்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் கிட்டத்தட்ட குளோபல் ஸ்டாண்டர்ட் டைப்பேன். ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த மாதிரி என்ன உங்களோட டைம் டேட்டா இல்லை டேட் டைம் டேட்டா வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களோட அனாலிசிஸ் சீனரியில் கண்டெக்ஸ்ட் கேட்டோம் என்ன கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி என்ன உங்களோட டைம் சீரிஸ் அனாலிசிஸை வந்து என்ன ஃபர்தராக உங்களால் கொண்டு போக முடியும். சரி, ஸோ நீங்கள் ஃபர்தராக வந்து இல்லை டைம் சீரிஸ் டேட்டா இல்லை அனலிஸ் படிக்கணும்னு மறக்காமல் இந்த சேனலை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஃபர்தராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.